ஹலோ गाइस நீங்க பார்த்துக்கிறது மிஸ்டர் சென்சிட்டி vlog गाइस இன்னைக்கு நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண இருக்கிறது Flipkartல இருந்து ஒரு சூப்பரான RC கார் வாங்கியிருக்கோம் மஹேந்திரா நிறுவனத்தினுடைய ஒரு கார் RC தார் கார் தான் இன்னைக்கு நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அமேசான்லேருந்து ஐயோ அமேசானே வருது பாருங்க ஃப்ளிப்கார்ட்லேருந்து நம்ம வாங்கியிருக்கோம் ஸோ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஒரு வெஹிக்கிள்னா அந்த தார் காரு மகேந்திரா நீங்கள் பார்த்துருப்பீங்க சும்மா சூப்பரான ஒரு SUV ஸோ அந்த மாடலில் நம்ம நிறைய இதுக்கு முன்னாடி நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம் ஆடி காரு லாம்போகானி BMW கார்லாம் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட் டைமாக ஒரு மகேந்திரா கம்பெனிலேருந்து அந்த ரியல் தாரோட டிசைனில் ஒரு RC கார் இருக்குது அப்படின்றப்போ நம்ம டெஸ்ட் பண்ணலன்னா எப்படி வாங்கியாச்சு வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம் இனிமேல் ப்ராடக்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்காது நீங்கள் ஜஸ்ட்டு வீடியோ ஓப்பன் பண்ணோடனே அந்த ப்ராடக்ட்கான பொருள் உங்களுக்கு வீடியோவிலே வந்து டேக் ஆகும் ஸோ அது யூடியூப்லேயே வந்து புதுசாக இந்த ஒரு ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க ப்ராடக்ட் வந்து நம்ம டேக் பண்ணுறது நீங்கள் டெய்லியும் ப்ராடக்டோட லிங்க் கொடுங்க கேட்பீங்க இந்தமாரி அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது ஏன்னா வீடியோவிலே இந்த கார்னரில் இங்கே தெரியும் அந்த டேக் அந்த ப்ராடக்ட் இதோட ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியும் ஓகே அதான் ஓகே இந்த கார் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பார்க்குறதுக்கு குவாலிட்டி வைஸ் சீப்பாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு நேரில் பார்த்தா தான் தெரியும் வாவ் லுக் அட் திஸ் கார் ஓ மை எப்படி கரையர்னு காட்டு பூனை மாதிரி இருக்குது நம்மளோட இந்த தார் காரு ஓ மை காட் விலை கம்மியாக இருக்கும் போதே நினச்சேன் ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க வேறு உடஞ்சி போயிருக்கலாம் பார்சலை தூக்கி போட்டு விளையாடுறதுனால ஓகே நம்மளோட ஃபஸ்ட்டு தார்கர் வா லுக் அட் திஸ் கார் நம்மளுடைய மகேந்திரா தார் கொஞ்சம் பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது ஆனால் ஃபினிஷிங் தான் கொஞ்சம் போராக இருக்க மாதிரி இருக்குது ஓகே 1000 ரூபாய்க்கு இது ஓகே தான் நல்லா தான் இருக்குது பரவாயில்ல நம்மளோட மகேந்திரா தார் கொஞ்சம் பெரிய சைஸில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் RC இங்கே ரிமோட் வந்து உடஞ்சி போயிருக்குங்க இங்கே பாருங்க உடஞ்சி இப்படி இருந்தால் எப்படி தார் காரை ரன் பண்ணுறது ஓகே பேட்ரி தான் போடணும் பேட்ரி இது நம்ம தார் கார் ஆன் பண்ண உடனே ஹிந்தியில் சாங் ஓடுது வடக்கான்ஸ் தான் இதை மேக் பண்ணாங்க அப்படின்றதுக்கு இதை விட ஒரு ஆதாரம் எதுவும் தேவையில்லை இந்த தார் கார் எப்படி ஓடுதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா இது வேற சுவிட்ச் ஆன் பண்ணா ஹிந்தி சாங் தான் ஓடுது எங்க ஆட்டோமேட்டிக் மோடு கொடுத்துருக்காங்க பாட்டை ஆஃப் பண்றது தார் வேற மாதிரி போகுதுங்க வேற லெவல்ல முன்னாடி லைட் எல்லாம் எரியுது வாட்டி தம்ம பாசுங்க முன்னாடி லைட் எரியுது தெரியுதா நல்ல வாசம் போது வரக்குதுங்க சிட்டா போறது வேற மாதிரி தார்
இந்த ஆர்சி தார் காரில் இந்த பாட்டு மட்டும்தாங்க வேற லெவலில் வந்துருக்கு. வேறு அப்புக்கு காயா. ஸோ நீங்கள் இந்த ஹிந்தி சாங்கை கேட்டுக்கிட்டே தாராளமாக செம்மையாக இதை ஓட்டி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். உண்மையிலே செம்மையாக இருந்திருக்கு. இந்த மாதிரியான கரடுமுள்ளூர் ரோட்டில் வந்து துள்ளி குதிச்சு ஓடுது தார். இருந்தாலும் தாருங்கிறது பவர்ஃபுல்லான ஒரு வெஹிக்கிள். பட் இந்த மாதிரி ரோட்லேயும் இது போகுது. ஆனால் குதிச்சு போகுது சின்ன வண்டியாக இருக்கிறதுனால. ஸோ நல்லாவே இருக்குது. பில்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஸ்பீடும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இதை வந்து நம்மளோட ஹை ஸ்பீடு, இந்த தாருக்கும் ஹை ஸ்பீடுக்கும் நம்ம ஒரு ரேஸ் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஹை ஸ்பீடு ஆர்சி கார் அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு இதுக்கு ரேஸ் வைக்கலாமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா தான் இருக்குது. இது சூப்பராக இருக்குது. வாங்கிருக்கான் லிங்க்கு அவங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னா இருக்கான். வாங்கி நீங்களும் ஜாலியாக விளையாடுங்க. செம்மையாக இருக்குது.